சங்கீதம் 37:5, யாத்ராமத்தின் புஸ்தகம் 7:6. யாத்ராமம் 7:6. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவருடைய பாதபடியிலே மட்டும் கிருபை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வார்த்தையை தியானிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையிலே எங்களோடு நீ பேசும் இடைப்படும். ஆண்டவராய் தெய்வம், எங்கள் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர், எப்படியெல்லாம் நீர் வாய்க்க பண்ணுவீர் என்பதை நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நாள் கூட நீர் எங்களோடு பேசும். ஆண்டுடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எந்தெந்த காரியத்துக்காக நாங்கள் முயற்சி பண்ணுகிறோமோ அந்த காரியத்தில் நீர் என்ன விரும்புகிறீரோ அதை நாங்கள் செய்து முடித்து, ஆண்டவரை, எங்கள் காரியங்களை நாங்கள் வாய்க்கு பண்ணத்தக்கதாக, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வழிநடத்தும். இப்போதும் வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனத்தை சொல்கிற அடிமையும் பலப்படுத்தும், பயன்படுத்தும். எல்லா மந்தங்களை மாற்றி போடும், உற்சாகத்தை தாரும். மேலோட்டமாய் நாங்கள் நுனிப்புள் மேய்வதைப் போல காணப்படாமல் ஆவியானவர் எங்களுக்கு சொல்கிற ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணிவன்புடன் மன்றாடுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் பண்ணுகிறவர் ஆண்டவர் என்கிற இந்த வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாள் கூட தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் 37ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசித்த வசனம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். நம்ம கடந்த வாரத்துக்கு கூட தேவ சமூகத்தில் வழியை ஒப்பு கொடுக்கிற பொழுது அப்படி சொல்லி பார்த்தோம். ஒரே ஒரு வழி இயேசு. அதுபோல் எது பிரதானமோ, எது நம் வாழ்க்கையில் முக்கியமோ, அப்படிப்பட்ட ஒரு பிரதானமான ஒன்றை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது தான் வழியை ஒப்பு கொடுத்தல். ஆபிரகாம் ஈசாக்கை எப்படி ஒப்பு கொடுத்தானோ என்று சொல்லி பார்த்தோம். தேவ சமூகத்தில் அவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த நாளில் தொடர்ந்து தியானிக்கிற பொழுது இந்த 37ஆம் சங்கீதம் அந்த முதல் துவக்கத்தை மட்டும் பார்த்து பாருங்கள். உன் வழியை, அவனுடைய வார்த்தை தொடங்குகிற தொடக்கத்தை பாருங்கள். உன் வழியை அப்படின்னா ஆண்டவர் இந்த நாட்டில் முதல்ல போன வாரம் பார்க்கும்போது பிரதானமானது என் வழியே இதுதான், என் வாழ்க்கையே இதுதான், என்னுடைய முக்கியமே இதுதான் அப்படின்னு நம்ம எதை கருதுகிறோமோ அதை நம்ம ஒப்பு கொடுக்க சொல்லி அந்த அடிப்படையில் பார்த்தோம். இந்த நாட்டில் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அப்படின்ற போது அந்த உன் வழியை மட்டும் எடுத்து பாருங்கள். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்துறாரு, அல்லது சங்கீதக்காரர் நம்மளை பார்த்தார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவின்னு சொல்கிறார். அதை இப்போ டைரெக்டாக சொல்லுங்கள். என் வழியை நான் என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்ம அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு வழி இருக்குது, எனக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, எனக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த வழியில் தான் நடப்பேன் அப்படி சொல்லி அநேக காரியங்களில் நாம் நம்ம வழி என்ன சொன்னால் நாம் நியமித்து கொண்ட, நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாள் சொல்கிறாரு, உனக்குன்னு ஒரு வழி பார்த்தியா, அந்த வழியை அதை என்கிட்ட ஒப்படைச்சிரு. அப்போ அது ஏன் வழியாக மாறும். அல்லேலூயா. எந்த காரணத்துக்கு கொண்டும் இதுக்குள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற காரியத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். வழி அப்படின்னா அந்த வழிக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு சுயம் இருக்குது, ஒரு உலகம் இருக்குது, ஒரு எகிப்து இருக்குது. அப்போது எகிப்தின் காரியங்களோடு உலகத்தின் காரியங்களோடு சுயத்தோடு
நான் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் என் காரியங்கள் வாய்க்காது. நல்லா கவனிக்கணும். நான் உலகம் போகிற போக்கில் இருப்பேன். சிலர் என்ன செய்வோன்னா கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்பாங்க, விசுவாசம் வைப்பாங்க. நம்பிக்கை வச்சாலும் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அவங்க போகிற போக்கு, அவங்க ஒரு வழி வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு மெத்தேடு வச்சுருப்பாங்க. அந்த மெத்தேடை மட்டும் என்னச்சுன்னா மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க. இதுதான் முக்கியமான காரியம். இந்த ஒரு காரியத்தை குறித்து தான் முழுக்க இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என் காரணம் கொண்டும் ஏன் சுயத்தை கர்த்தர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் கொண்டு புகுத்தி ஏன் சுயத்தை நான் நிறைவேற்ற நான் ஆசைப்படவே கூடாது. அப்படின்னா காரியம் வாய்க்காது. இதுதான் நம்ம யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் வாசித்தோம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்ட படியே என்ன கட்டளையிட்டாரோ அதன்படி செய்தார். இந்த 7:6 முதல் உபாகமம் கடைசி வரைக்கும் 34ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் மோசேயுடைய காரியம் வெற்றியாக இருந்தது, காரியம் வாய்த்தது. ஆமென். ஆனால் இந்த மோசேயை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார், அழைக்கிறார். அழைச்சி இந்த 7ஆம் அதிகாரம் வரைக்கும், 3ஆம் அதிகாரத்திலேருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த மோசேயுடைய காரியங்களை பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும், முரண்பட்டதாக இருக்கும், மாறுபட்ட கோணமாக இருக்கும். கர்த்தருக்கு இசைஞ்சே வரமாட்டான் 7ஆம் அதிகாரத்து வரைக்கும். இதுக்குள்ள இவன் கர்த்தரோட வச்ச விசுவாசம் இருக்குது, கர்த்தரோட வச்ச நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் கூட இவன் எடுத்த காரியம் வாய்க்காமல் போயிடும். இவன் செய்யணும்னு நினச்சி முற்பட்ட காரியம் தோற்று போகும். இவனுடைய காரியங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவன் வழியை கர்த்தர்கிட்ட என்ன செய்யலைன்னா சரண்டர் பண்ணல, ஒப்பு கொடுக்கல. இவனுக்கு ஒரு வழி வச்சுருக்கான், அந்த வழியை தான் இவன் என்ன ஃபாலோ பண்ணுறான், அதில் தோற்று போகிறான். முழுக்க கர்த்தருக்கு சுத்தமாக மோசையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பெரியவனான போது. யாத்திராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 3 வசனமும் ஒரே வருதா இருக்கும். நல்லா கவனித்து 3 பேர் வாசிங்க. யாத்திராம் 2:11. போதும். இந்த துவக்கம் மட்டும் பாருங்க. மோசே நினைச்சிட்டான் பெரியவனான போது. இப்போ அந்த மோசே பெரியவனானான் என்பதை அதனுடைய வயசு கரெக்டாக அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் சொல்லப்படுது பாருங்க. 7:23 வாசிங்க. அவனுக்கு 40 வயதான போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன்கிட்ட ஒரு எண்ணம் வந்துருச்சு, தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்க வேண்டும். 40 வயசில். அப்போது யாத்திராமத்தில் விடுபட்டு போன 40 வயசை அப்போஸ்தலன் பார்க்குறோம். இங்கே பெரியவனான போது, அதாவது 40 வயசு ஆகிட்டு நினைச்சிடான் சகோதரை கண்டு சந்திக்க தன் எண்ணத்தை பார்க்குறக்காண்டி நினைச்சிடான் அரண்மனை விட்டு புறப்படுறான். இப்போது எபிரேயர் 11:24 முதல் பகுதி சொல்லுது, விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது. இல்லைங்க, அந்த முதல் பகுதி மட்டும். விசுவாசத்தினாலே மோசே இப்போ என்ன செய்யிட்டான்? அப்போ 40 வயசில் மோசைக்கு என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 40 வயசில் உனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். நல்லா கவனிச்சிங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் அதை மறக்கக்கூடாது. மோசையுடைய வாழ்நாள் எத்தனை? 120. அதில் 40 வயசு அரண்மனையில் வாழ்ந்தான். இன்னும் 40 வருஷம் அவன் வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை பிரயாணப்படுத்தினான். மீதியான் தேசத்தில் 40 வருஷம் மனைவி பிள்ளைகளோடு கூட மாமனார் வீட்டில் ஆடுகளை மேய்ச்சான். பாக்கி 40 வருஷம்
அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி வந்தான். முதல் 40 அரண்மனை, 2வது 40 மீதியான் தேசத்து வனாந்திரம், 3வது 40 கானான் பிரயாணத்தில் வந்த வனாந்திர பயணம், ஜனங்களை நடத்தின பயணம். அல்லேலூயா. 340 120 வருஷமுடைய வாழ்நாள். அப்போ முதல் 40 முடிஞ்சவன் பெரியவன் ஆயிட்டான். பெரியவன் ஆன பிறகு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துட்டு, என்ன விசுவாசம் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய இனம் நம்முடைய சனம் எபிரேயர்கள், ஆனால் நான் வசிக்கிறது நான் வாழ்கிறது அரண்மனை எகிப்து. இந்த எகிப்து எனக்கு சொந்தம் அல்ல, இந்த எகிப்து எனக்கு உரிமைப்பட்டது அல்ல, என்னுடைய சுயாதீனத்துக்கு உட்பட்டது அல்ல. நான் என்னுடைய ஜனத்தை, என்னை உயர்த்தின என்னை ஆசீர்வதித்த ஆண்டுடைய ஜனத்தை நான் எப்படியாவது என்ன செய்யணும், மீட்க வேண்டும். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகுது, அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது. அவனுக்குள்ள என்னதுன்னா, தன்னுடைய எண்ணத்தை என்ன செய்யணும், மீட்டெடுக்க வேண்டும் சொல்லி ஒரு நினைப்பு வருது, ஒரு எண்ணம் வருது, வாஞ்சை வருது. இந்த வாஞ்சியோடு கூட போய் என்ன சொன்னால் ஊழியத்தை துவங்குறான். ஊழியத்தை துவங்குறவங்களுக்கு பாருங்கள், யாத்திராமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14 வரை வசனிக்கு வாசிக்கிற பொழுது, பெரியவன் ஆன போது மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரர்களிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரெய மனுஷர் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயந்து என்ன செஞ்சான், மீதியான் தேசத்துக்கு ஓடி போயிட்டான். ஆண்டு சோதனை காத்திருக்க தேவ பிள்ளையிலே நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மோசே ஒரு ரிமார்க் இல்லாத ஒரு மனுஷன். ஆனாலும் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரத்தை நான் சொல்லியிருக்கேன். அதாவது 3ஆம் அதிகாரத்திலிருந்து 3, 4, 5, 6 இந்த 4 அதிகாரத்திலும் மோசே தேவனுடைய அழைப்புக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் அப்படியே முரண்பட்டு என்ன செய்வான், பேசிக்கிட்டே வருவான். நல்லா கவனித்து பார்க்கணும் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்க தேவ பிள்ளைகள். இங்கே மோசைக்கு ஊழி சென்ற வாஞ்சை வந்துருச்சு, தன் ஜனங்களை விடுவிக்கின்ற எண்ணம் வந்துருச்சு. ஆனால் இவனுக்குள்ள விசுவாசமும் வெறியிருச்சு. ஆனால் இவன் ஃபாலோ பண்ண மெத்தடு தான் சரியில்லை. இவன் வழி என்ன வழி, என்ன செஞ்சான், டக்குன்னு எடுத்து என்ன செஞ்சான் சொல்லுங்கள், கொலையில் தான் ஊழியம் தொடங்குது. எப்படிப்பட்ட ஊழியம், 2 பேர் சண்டை போடுறாங்க, போன மெனிச்சிட்டான், தான் இனத்தை காப்பாற்றிருக்காண்டி தான் வசித்த அரண்மனை எய்த்தி அரண்மனை எய்த்தி நபர் ஒருத்தர் நினைச்சிட்டான், கொண்டு போட்டு புதைச்சிட்டான். ஊழி எப்படி தொடங்கிட்டான் பாருங்கள். தான் இனத்து மேலே இருக்கிற பாசம் அன்பு, தன் இனத்து மேலே இருக்கிற வெறி, ஒரு எய்த்தின்னு கொண்டு போட்டு தான் இனத்தை காப்பாற்றுறான். சரி, முதல் நாள் ஊழியம் முடிஞ்சிட்டு இன்னொரு நாள் ஊழியத்துக்கு போகிறான். போனால் அங்கே 2 பேருமே எபிரேயர்கள் தான் சண்டை பிடிக்கிறாங்க, தான் இனம் தான் சண்டை பிடிக்கிறாங்க. அப்போது 2 பேரில் ஒருத்தன் தப்பு செஞ்சுருக்கிறான். தப்பு செஞ்சவனை பார்த்து அரட்டினா அவன் என்ன செஞ்சிட்டான், நேற்று நீ அவனை கொன்னது போல் என்னையும் கொல்ல பார்க்குறியோ சொல்லிவிட்டு அவனுக்கு மோசைக்கு உபதேசம் வர பண்ணுறான். எங்களை நியாயாதிபதி என்ன உன்னை வச்சது யார், எங்களுக்கு தலைவனை உன்னை வச்சது யார் கேட்ட மாத்திரத்தில் மோசை நினைச்சிட்டான், நாம் வழி நம்ம மெத்தடு சரியில்லை. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த மோசே அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, மோசே எகிப்துடைய சகல சாஸ்திரங்களிலும் எப்படி தானா, சகல சாஸ்திரங்களிலும், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஆல் விஸ்டம் ஆஃப் எஜிப்ட் அப்படின்னு போட்டிருக்கும். எகிப்திய இங்கே சகல சாஸ்திரம் போட்டு பார்த்தீங்களா, அந்த சாஸ்திரம்ன்றது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்டம்னு போட்டிருக்கும். சகல ஞானத்திலும் தேறினவனாக இருந்தான், வாக்கிலும் செயலும் வல்லவனாக இருந்தான். இவன்ட்ட அரண்மனையில் வளர்ந்ததுனால, ஒரு ராஜகுமாரத்தி இளவரசி வளர்த்ததுனால
இளவரசனை போல வளர்ந்துட்டான். அதனால எகிப்தில் இருக்க சகல ஞானத்தையும் சாஸ்திரங்களையும் இவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, இவன் என்னென்ன ஞானத்தை கற்றுக்கொண்டானோ அந்த ஞானமும் இவனுக்குள்ளே இருக்குது, இவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது. இந்த விசுவாசத்தினால தன் ஜனங்களை விடுவிக்கின்ற எண்ணமும் வாஞ்சியும் வந்துருச்சு. ஆனால் இவன் மெத்தட் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, எகிப்தில் கற்றுக்கொண்டா பார்த்தீங்கன்னா ஞானம், அந்த ஞானத்தின் அடிப்படையில் அநேக தந்திரங்கள் கற்றுக்கிறான், ஞானங்கள் கற்றுக்கிறான். இந்த அடிப்படையில் போய் என்ன செய்யறான், தன் ஜனங்களை விடுவிக்க இவன் முயற்சி செய்கிறான். அதனால தான் இவனுடைய ஊழியம் என்ன செஞ்சிருச்சு, தோற்று போச்சு. இவன் அவமானப்பட்டு அல்லது பயந்து அல்லது அரண்மனை விட்டு வனாந்தரத்துக்கு ஓட முடியும். நல்ல அரண்மனையில் 40 வருஷம் சொகுசாக வாழ்ந்தவன் அரண்மனைக்கு ஓட மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் ஊழியத்தினாலும் சரி, நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கைனாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டும் உலக பிரகாரமான கற்றுக்கொண்ட சில காரியங்கள் ஆவிக்கிற வாழ்க்கைக்கு, ஆவிக்கிற ஆசிரியர்களுக்கு அது பிரயோஜனப்படவே படாது. இன்னைக்கு ஊழியங்களை பார்த்தீங்களா, ஆவிக்கிற ஊழியங்களை பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ட்ரெண்டை மாற்றணும், வாலிபரில் கவர் பண்ணணும், வாலிபரில் கத்தர்களை கொண்டு வரணும், அநேக ஜனங்களை கத்தர்களை கொண்டு வரணும், சபை எப்படியா வளர வைக்க சொல்லி மெத்தடுகளை மாற்றி இணைச்சிட்டாங்கன்னா, கண்ணமானைக்கு உபதேசங்களை கொடுத்து, கண்ணமானைக்கு ஆடம்பரங்களை கொண்டு வந்து தேவசந்தில் சபையே ஒரு சினிமா தேட்டரை போல் மாற்றி இணைச்சிட்டாங்கன்னா, இன்றைக்கி சபை ஊழியம் ஆராதனை எல்லா முறைகளையும் தாறுமாறாக்கிட்டாங்க. இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? ஒரு நாளும் இருக்காது. இந்த மோசே எகிப்திய சாஸ்திரங்களில் ஒரு சாஸ்திரத்தை என்ன செய்வானா, அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். அவன் கண் கண்டபடி நியாயம் செஞ்சு நம்ம ஜனங்களை நம்ம மேலே பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த காரியம் செஞ்சான். ஆனால் அது தோற்று போன காரியமாக போயிடுச்சு. வேதம் சொல்லுது பாருங்கள், இந்த மோசைக்குள்ளே அனைத்து சாராம்சங்களும் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி மோசை காலகட்டத்துக்குள்ளே தேவ வார்த்தை ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இவங்க எல்லாரும் எகிப்துக்கு போவாங்க, எகிப்தில் அடிமையாவாங்க, அங்கே 400 வருஷம் உபத்திரவப்படுவாங்க. உபத்திரப்பட்ட பிற்பாடு 4வது தலைமுறையில் நான் இந்த ஜனங்களை வரவழைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி ஆபிரகாம்கிட்டே ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் வசனம். 15 வாசிங்க. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களோட சேருவாய், நல்ல முதிர்வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார். அவர்கள் இவ்விடத்திற்கு உன் சந்ததி 4வது தலைமுறை இவ்விடத்துக்கு என்ன செய்வாங்க, எகிப்துக்கு போய் எகிப்து போனதுலேருந்து 4வது தலைமுறை திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ இது ஏற்கனவே தேவ வாக்கு ஒன்று, மோசைக்கு இந்த வாக்கு வந்திருக்குது. ஆனால் மோசைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணல. அடுத்தபடியாக நல்லா கவனிச்சு கேளுங்க, இந்த மோசையுடைய பெற்றோருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. என்ன வெளிப்பாடு? எபிரேயர் 11:23 பாருங்க. எபிரேயர் 11:23 பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ் வேதத்தில் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அப்படின்னு போட்டிருக்கும். ஆங்கில வேதத்தில் ஹீ இஸ் ப்ராப்பர் சைல்டுன்னு போட்டிருக்கும். ப்ராப்பருக்கும் அழகுக்கும் வித்தியாசம் இருக்கா? ப்ராப்பர் என்னது? பொருத்தமான, சரியான அப்படின்னு அர்த்தம். தமிழ் வேதத்தில் அழகிய பிள்ளை, பியூட்டிஃபுல்னு போட்டிருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க பெற்றோர் மோசே பிறந்த மாத்திரத்தில் மோசே என்ன செஞ்சாங்களாம், எல்லாரும் மோசே செட்டில் இருக்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, ஆண் பிள்ளைகள் பிறந்த மாத்திரத்தில் கவர்மெண்ட் சட்டம் நதியில் போய் போட்டு விட்டுரும். எபிரே ஆண் பிள்ளைகள் என்ன நினச்சிடணும், நதியில் போட்டு சாவு வச்சிடணும். ஆனால் மோசை பிறந்த மாத்திரத்தில் மோசை முகத்தை பார்த்தாவே அவங்க அப்பா அம்மா இது ஒரு சரியான பிள்ளை. ஏன் அப்படி சரியான பிள்ளை கண்டுபிடிச்சாங்கன்னா, இவங்க மோசை பிறக்கிற காலகட்டம் 4வது சந்ததி, 4வது தலைமுறை. எகிப்துக்கு போய் 4வது தலைமுறை மோசை பிறக்கிறான். மோசையோட செட்டுலாம் 4வது தலைமுறை.
இதை பார்க்குறாங்க. அடுத்தபடியாக இந்த பிள்ளையை பார்க்குறாங்க. இந்த பிள்ளை தான் எகிப்தை விட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு வழி நடத்துறதுக்கு தலைவனாக இருக்கிறதுக்கு ஒரு சரியான பிள்ளை, பொருத்தமான பிள்ளை, ப்ராப்பர் சைல்டு. ஹல்லேலூயா. இவங்க தீர்மானம் பண்ணி என்ன செய்றாங்கன்னா 3 மாதம் வரைக்கும் என்ன செய்றாங்க, பிள்ளைய ஆற்றுல போடலை, நதியில் போய் போடலை. முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்றாங்க, பிள்ளை அழுது எல்லாரும் காட்டி கொடுத்துரும். ஆனால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி நினச்சிட்டாங்க. 3 மாதம் ஒழிச்சு வச்சாங்க. 3 மாதம் முடிவில் தேவனுடைய சித்தம் நிறைவேற்றி நினச்சினாங்க, குழந்தைய போட்டாங்க. ஆனால் எப்படி போட்டாங்கன்னா, பாதுகாப்போட நாணல் பெட்டி செஞ்சு இந்த பிள்ளை என்ன சொன்னாங்க, நதியில் வச்சாங்க, போடலை. அந்த பிள்ளை தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக எய்த்து ராஜுடைய மகள் அந்த இளவரசி நினைச்சிரு அவன் எடுத்து தான் அரண்மனையில் வளர்க்கிறா. மோசே என்று பேர் வைத்து அரண்மனையில் வளர்க்குறா. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போது ஏற்கனவே ஆபிரகாம் காலத்தில் தேவ வாக்கு ஒன்று வந்திருக்குது. அதுக்கடுத்து மோசையுடைய பெற்றோரும் இவன் சரியான பிள்ளை, இவன் தான் நம்மளை என்ன செய்வான், எய்த்தை விட்டு விடுதலாக்கி புறப்பட செய்வான், தலைவனாக நடத்துவான்னு சொல்லி இந்த காரியத்தில் அவங்க வெளிப்பாடோடு இந்த காரியத்தை செய்கிறாங்க. அவங்களுடைய வெளிப்பாட்டின்படி பிள்ளை கரெக்டாக சேஃப்டி அனுப்பிச்சு அரண்மனையில் வளருது. அடுத்து 3வது காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மோசைக்குள்ளேயும் ஒரு வாஞ்சை இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் 7, 24, 25. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே 25ல் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் தன் கையினாலே தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை அறிந்து கொள்வார் என்று இவன் நினைத்தான். கவனிக்கிறீங்களா? அந்த முகவுரை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம தியானிக்காத ஒரு சத்தியத்தை தியானிச்சுக்கிட்டு நல்லா கவனிச்சு பாருங்கள். ஏன் கையினால் கத்த இந்த ஜனத்துக்கு, எபிரேய ஜனத்துக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை இந்த எபிரேய ஜனம் புரிந்து கொள்வார்கள் என்று இவன் நினைச்சான். இவன் மெத்தடை இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சான். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்யல, அதை புரிஞ்சுக்கல. அப்போ இதுக்கு உள்ளே இருக்க உள்நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படியாவது தன் ஜனத்தை என்ன செய்யணும், அரண்மனையில் இருந்துக்கிட்டேவும் தன் ஜனங்களை என்ன செய்யணும், காப்பாற்றணும், விடுவிக்கணும் அப்படி நினச்சான். ஆனால் அதை அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. அப்போ இவனுக்குள்ள என்ன இருக்குது, ஊழிய வாஞ்சி, தன் ஜனத்தை விடுவிக்க வேணும்னு சொல்ல வாஞ்சை இருக்குது. 1வது தேவ வாக்கு ஒன்று இருக்குது, 2வது பெற்றோருடைய வெளிப்பாடு ஒன்று இருக்குது, 3வது இவனுக்கு ஒரு வாஞ்சை, ஊழி சென்ற வாஞ்சை இருக்குது, 4வது தேவனுடைய அழைப்பு இருக்குது இவனுக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டு பேசுகிறார் பாருங்க. வா, ஒரு அழைப்பு கர்த்தர் கொடுக்கிறார். பார்வோனிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், வா. இப்போ அந்த 4 காரியங்களை சேர்ந்து மோசைக்கு இப்போ ஊழியத்துக்கு ஆயத்தமாயிட்டான். ஆனால் 11ஆம் வசனத்தில் மோசை பேசுகிற காரியத்தை பாருங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். மோசை சொல்கிறான் பாருங்க. 4 காரியம் ஒழுங்குங்கிறமா இருக்குது, இவனுக்குள்ள வாஞ்சை இருக்குது. ஆனால் ஏன் இப்படி சொன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சுயத்தின்படி ஒரு காரியம் செஞ்சால் பார்த்தீங்களா, அதனால் இவனுடைய வாழ்க்கையில் சுயத்தின்படி செஞ்ச ஊழியம் தோற்று போனதுனால இனி இந்த ஊழியத்தை நான் செய்கிறதுக்கு சரிப்பட்டு வராது. அதனால் கர்த்தர் என்ன சொன்னான், நான் ஏமாத்துறோம், சரிப்பட்டு வராது. பாருங்கள், இந்த 3ஆம் அதிகாரத்திலேருந்து 6ஆம் அதிகாரத்து வரைக்கும் அவனுடைய காரியங்களாம் பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் தன்னுடைய வல்லமை பற்றி வழங்க பண்ணுகிறார், தன்னுடைய காரியங்கள் சொல்கிறார். எகிப்தில் என்ன நடக்கும், அதுக்கடுத்து இந்த ஜனங்கள் எப்படி புறப்படுவார்கள், எல்லாத்தையும் தீர்க்க தரிசனமாக அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே வரார். இவ்வளவு சரி சரின்னு கேட்டுக்கிட்டு இருந்த 4ஆம் வசனம் வந்த 4ஆம் அதிகாரம் வந்த மாத்திரத்தில் ஆண்டவரே அவங்க இனி நம்ப மாட்டாங்க, உனக்கு தரிசனம் ஆகலைன்னு சொல்லுவாங்க. தரிசனம் ஆகலைன்னு சொல்லுவாங்களா?
அப்போ நீ இந்தந்த காரியத்தெல்லாம் செய்யும் சில அடையாளங்கள் சொல்கிற. உன் கையில் இருக்க கோல் என்ன, இந்த கோலை கீழே போடு, அதை எடு, அது பாம்பாக மாறுது, அது வாழை பிடிச்சா திரும்ப கோலாக மாறுது, இந்த அடையாளம். தண்ணி எடுத்து தரலை ஊற்று ரத்தமாக மாறுது, இந்த அடையாளம். உன் கையை மடியில் போடு, அது குஷ்டரோகமாக மாறுது, அது திரும்பி மடியில் போடு, அது சுத்தமாகுது. இப்படி பல அடையாளங்களை அவன் வாழ்க்கையில் செய்ய வச்சு இந்த அடையாளத்தெல்லாம் போய் செய். அப்போது நான் உன்னை அனுப்பிச்சுவாங்க, என்ன செய்வாங்க, நம்புவாங்க. இப்போ இத்தனை அடையாளம் சொன்ன மாத்திரத்தில் இப்போ திரும்பமா 4 10 சொல்கிறான் பாருங்க. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உங்கள் அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் சொல்றது ஒரு வாய்க்கு உண்மையா இருக்கலாம். அவன் என்ன சொல்றான், திக்குவாயி மந்தனாவு. 40 வருஷம் அரண்மனையில் சகல சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டவன், வாக்கிலும் செய்யலும் வல்லவன். வாயில வார்த்தை திறந்தானா அவ்வளவு பவராக இருக்கும், அவ்வளவு தெளிவாக இருக்கும் வார்த்தை. ஆனால் 40 வருஷம் ஆடு மேய்ச்சதுனால இப்போ அவன் வாய் எப்படிப்பட்ட வாயை போயிட்டு திக்குவாயும் மந்தனாவும் போயிடுச்சு. இவன் சொல்றது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு வாய் உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராய நான் அல்லவா. இப்போ இவனை திடப்படுத்துறார். ஆனாலும் 13ஆம் வசனத்தை அவன் சொல்றான், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாயிலும் அனுப்பும். முரண்பட்ட கருத்துக்களாக சொல்லிட்டு வரான். முதல்ல 11ஆம் வசனம் சொன்னா, நான் எம்மாத்திரம் ஆண்டவரேன்னா. 4 1ஆம் வசனம் சொன்னா இனி நம்ப மாட்டாங்க. 4 13 சொல்றான், யாரையாயிலும் அனுப்பும். 10ஆம் வசனம் சொன்னா, எனக்கு மந்த நாய், மந்த திக்குவாய். ஒவ்வொரு காலம் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ பாருங்க, ஆண்டவர் திரும்பி திரும்பி உன் சகோதரன் ஆரன் வருவான், ஆரன் அவனுக்கு உனக்கு உதவியாக இருப்பான், நீ அவனை கூப்பிட்டுட்டு போ. சரி, இப்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார் ஆண்டவர். இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட போகிறாங்க, போய் அடையாளங்கள்லாம் காமிக்கிறாங்க. காமிச்ச மாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இந்த அடையாளங்களை பார்த்த மாத்திரம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு, ஆகா நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க போன்னு சொல்லி மோசையும் ஆரோனையும் பார்த்து சந்தோஷப்பட்டு கர்த்தரை விசுவாசிக்க தொடங்கிட்டாங்க. இப்போது மோசையும் ஆரோனும் பார்வோன்ட்ட போய் பேசுகிறாங்க. பார்வோன்ட்ட போய் பேசுகிற மாத்திரத்தில் பார்வோன் இருதயத்தை ஆண்டு சொல்லிட்டார், ஏற்கனவே கடினப்படுத்துவேன், கடினப்படுத்தி தான் அவனை என்ன செய்வேன், உங்களை விடுதலை செய்ய விடுவேன் அவனை ஆரம்பத்தில் சொல்லி வச்சிட்டார். இப்போ போய் பார்வோன்ட்ட பேசினா, கர்த்தர் யார், இஸ்ரேல் ஜனங்களை போக விடுவதற்கு நான், அவர் யார் எனக்கு, நான் ஒருத்தரையும் போக விட மாட்டேன், நீங்கள் போய் வேலை செய்யுன்னு சொல்லிட்டு வேலை வாங்குறவங்கள ஆலோட்டிகளை பார்த்து கடுமையாய் வேலை வாங்கன்னு சொல்லிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முன்னாடி செங்கல் சுடுறதுக்கு வைக்கோல்லாம் கொடுத்தாங்க, இப்போ வைக்கோல் கொடுக்க முடியாது, நீங்களாம் வைக்கோலை சம்பாரித்து நீங்களாம் செங்கல் அறுத்து சுட்டு கொண்டு வரணும். நீங்கள் வைக்கோலை தேடி போகிறதுக்காண்டி காலத்தை லேட் பண்ணக்கூடாது, அந்தந்த நேரத்தில் கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும். அப்படி பயங்கரமான கண்டிஷன். அப்படி செய்யாட்டா சவுக்கில் அடிக்கிற அடி, இப்படி பயங்கரமான கொடுமைப்படுத்தின மாத்திரத்தில் மோசையும் ஆரோனையும் பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் நிம்மதியாக இருந்தோம், இப்போது எங்களை விடுதலை செய்ய சொல்லி வந்து எங்களுக்கு இப்போ வேலையை கூட்டி வச்சிட்டிங்க, அடி வாங்க வச்சிட்டிங்க, நாங்கள் துன்புறுத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. இப்போ மோசை பார்த்தான், ஆண்டோட்ட போய் பேசுகிறான். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மோசே திரும்பி போய், என்ன ஏன் என்னை அனுப்பினீர்? 4 விதமான ஊழிய அழைப்பு ஒன்றை இருக்குது. இப்போ என்ன கேட்குறான், ஏன் என்னை அனுப்பினீர்? இது எல்லாமே இவனுக்குள்ளே இருக்கிற அந்த சுயத்தின்படியான காரியங்கள். இப்போ 6ஆம் அதிகாரத்தில் உச்சகட்டத்துக்கு போயிட்டான். ஆண்டவர் நீ போ, நான் எல்லாம் சரிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஆனால் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான் பாருங்க, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். 30ஆம் வசனம் அதான் சொல்கிறான், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்?
பார்வோன் மேல்பட்ட அதிகாரம் உடையவனாக இருக்கிறான். அவன்கிட்ட போய் பேசி ஜனங்களை விடுவிப்பான்னு சொன்னீங்க. ஆனால் நான் பேசினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போது வாதையும் துன்பமும் கொடுமையும் கூடிக்கிட்டு தான் போகுது ஒழிய குறையவே இல்லை. நான் என்ன செய்கிறது? என் உதடுகள் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள். அவன் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்க, என் உதடுகள் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள். அநேக நேரங்களில் தேவ பிள்ளைகள் நம்மை நாமே அளந்து கொள்ளுகிறோம். நம்மை நாம என்ன செய்கிறோம்? நிதானித்து கொள்ளுகிறோம். நிதானிக்கிறதுனா பாவத்தை நம்ம நிதானிக்கிற மாதிரி அது கிடையாது. நம்ம நாம என்ன செய்யணும்? என்னுடைய அறிவு இவ்வளோதான், இந்த அறிவை வச்சு நான் என்ன செய்கிறது? என்னுடைய படிப்பு இவ்வளவுதான், அந்த படிப்பு வச்சு நான் எவ்வளோ செய்கிறது? என்ன செய்யுது? என்னுடைய பொருளாதாரம் இவ்வளோதான், அந்த பொருளாதாரத்தை வச்சு நான் எவ்வளோ என்ன செய்கிறது? இப்படி கர்த்தரை விட்டுட்டு நம்மளும் அநேக காரியங்களை யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். இல்லை, நான் எம்மாத்திரம் என் உதடுகள் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் தரிசனமாகவில்லை என்பார்கள். நான் மந்த நாக்கு திக்கு வாய் உடையவன். இப்படி நாமளே என்ன சொன்னால் சுயத்தின்படியே கணக்கு போட்டு பார்க்குறோம். நான் போய் எப்படி பார்வோன்ட்டம் நிற்கிறது, நான் போய் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துறது. இது முழுக்க முழுக்க இந்த மோசையுடைய வார்த்தைகளாக இருக்குது. கர்த்தர் முடிவாக ஒரு வார்த்தை சொன்னார், இந்த பார்வோனுக்கு தான் நீ பயப்படுற, நான் உன்னை என்ன செய்யனா பார்வோனுக்கே உன்னை நான் தேவனாக்குறேன். பார்வோன் இனி நீ சொல்கிறதான் கேட்பான். என்ன செய்ய போகிறேன்? 7ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டு பாருங்க. பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரன் ஆரன் உனக்கு உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோதனை. பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்றார். மனுஷனுக்கு எல்லாருக்குமே கர்த்தர் தான் தேவன். ஆனால் பார்வோனுக்கு யார் தேவனா? மோசே தேவன். இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்லி அவனை கர்த்தர் திடப்படுத்துகிறார். இந்த வார்த்தை கிடைச்ச மாத்திரத்தில் பாருங்க, மோசையும் சரி ஆரோனும் சரி, இதுக்கு அடுத்து கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கை கொள்கிறார். ஆமென். கர்த்தருக்கு சோதரம். இப்போ இது வரைக்கும் மோசையுடைய அறிமுகமும் மோசையுடைய காரியங்களை வாய்க்கு பண்ணுவதற்கான காரியம். இந்த 6ஆம் அதிகாரத்து வரைக்கும் மோசையுடைய ஊழியமும் நடக்கலை, மோசையுடைய ஊழியம் முயற்சியும் தோல்வி, மோசையுடைய காரியங்கள் சுயத்தின்படி செஞ்சதுனால ஒன்றும் வாய்க்கவே இல்லை. இன்றைக்கு இந்த வசனங்களை தியானிக்கிற நாம் நம்முடைய வாழ்வை எப்படி நடக்கணும், இந்த மோசையை பற்றி அறிந்து கொண்ட நாம் நம்முடைய வாழ்வை எப்படி நடக்கணும், இதான் முக்கியமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். வசனம் சொல்லுது, ரோமர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிறைவேற்ற தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுங்க. இப்போ மோசையுடைய காரியங்களையும் இந்த ரோமர் 10:3 நல்லா கொஞ்சம் இணைச்சி சிந்திக்க. நீங்கள் என்ன போட்டிருக்குது? இங்கே தேவ நீதி ஒன்று இருக்குது, சுய நீதி ஒன்று இருக்குது. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார், தன்னுடைய அழைப்பை கொடுக்கிறார். எவ்வளவு சொன்னாலும் அங்கே என்னதான் முற்போக்கில் நிற்குது? சுய நீதி. இதைத்தான் கர்த்தர் 37:5 சங்கீதத்தில் சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. மோசேட்ட விசுவாசத்தில் பெரியவன் ஆயிட்டான், விசுவாசம் இருக்கு. ஆனால் அவன் வழி இருக்கு பார்த்தீங்களா, சுயநீதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுயநீதியை இப்போ தேவ நீதிக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 4 அதிகாரத்திலும் அவன் சுயநீதி விட்டு வெளியே வரவே மாட்டான். என்னால் இப்படி ஆண்டவர் பேச முடியும்? எனக்கு நாக்கும் எனக்கு உதடும் இப்படி இருக்குது, எனக்கு சரிப்பட பேச முடியாது. என்னை நம்ப மாட்டாங்க. எனக்கு விருத்த சேதனம் இல்லை, உதடு எனக்கு விருத்த சேதனம் உள்ள உதடு இல்லை. நான் சொன்ன நம்ப மாட்டாங்க. நான் ஏமாத்திரம் ஒவ்வொரு காரியத்தையும் நினைச்சான் சுயத்தின்படியே பேசிட்டு வரான். ரோமர்களை எழுதி நிறுவனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த தேவ நீதிக்குள்ளாய் சுய நீதி மறைக்கப்பட்டு தேவ நீதிக்குள்ளாய் கடந்து வந்துருச்சுனீங்கன்னா இப்போ காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்.
இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் என்னாலும் சரி நானாலும் சரி அநேக காரியங்களில் நாமளே எடை போடுறோம். எப்படி இந்த பழைய ஏற்பாட்டில் வேவு பார்க்க 12 பேரை மோசே அனுப்பின போது 12 பேரில் 10 பேர் வந்து என்ன சொன்னாங்க? அவர்கள் ராட்சசர்கள், ஏனாக்கின் புத்திரர், அவருடைய கண்களுக்கு முதாக நாங்கள் வெட்டுக்கிளியிலே போலந்தோம், எங்கள் பார்வையிலும் நாங்கள் வெட்டுக்கிளியிலாகவே இருக்கிறோம். இவங்களே எடை போட்டுக்கிட்டாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நினைச்சிட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. மோசையும் பயணிச்சிருக்கிறான். கர்த்தர் அழைக்கிறார், கர்த்தர் அனுப்புகிறார், கர்த்தருடைய திடப்படுத்துகிறார். அத்தனை விட்டுட்டு இன்னும் நான் தான் சொல்கிறான். நான் ஏமாத்திரம், நான் விருத்தசன் இல்லாத உதடுகள் உள்ளவன், தன்னைத்தானே எடை போட்டுக்கிட்டே இருக்கிறான். கர்த்தரி பண்ணிச்சுட்டனா அவனு முழுமையுமாய் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்து மேன்மையாக்கி இப்போது அவனை ஊழியத்தில் அழைச்சி மாத்திரத்தில் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்னென்ன கர்த்தர் கட்டளை போடாரோ அத்தனை கட்டளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான், கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டான். இதனால் அவனுடைய காரியங்கள் பாருங்கள். 7ஆம் அதிகாரத்துக்கு அடுத்து ஒவ்வொரு வாதைகள் வருது. அதுக்கடுத்து பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க, அதுக்கடுத்து புறப்படுறாங்க, அதுக்கடுத்து புறப்பட்டு பிரயாணத்தில் அநேக இன்னல்கள் இடர்கள் பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றும் மோசே ஒன்றிலும் தோற்று போகவே இல்லை. எல்லாவற்றும் காரியம் வாய்க்கப்பட்டவனாய் கர்த்தர் காரியத்தை அவனுக்கு வாய்க்க பண்ணினபடினால் ஜெயமாகவே வாழ்ந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்குற யாராக இருந்தாலும் சரி, நாமளே இடப்படக்கூடாது. நான் எப்படி இந்த பாடத்தை படிக்க முடியும்? நான் எப்படி இந்த மனுஷனை நான் எதிர்கொள்ள முடியும்? நான் எப்படி இந்த வேலையை செய்ய முடியும்? நான் எப்படி இந்த ஆராதனையில் நான் பங்கு பெற முடியும்? இல்லை, நாமளே சில நேரத்தில் எடை போடுறோம். நம்முடைய சரீர சுகத்தை பொறுத்து நம்மளே என்ன செய்கிறோம்? இவ்வளோ தான் என் சரீர சுகம், அதனால் இவ்வளோ தான் செய்ய முடியும், இவ்வளோ தான் எனக்கு சரீர பலன், இவ்வளோ தான் எனக்கு செய்ய முடியும். கர்த்தரே பார்த்து நீ இப்படி செய், இதை செய் அப்படி சொன்னால், இல்லை ஆண்டவரே என் பலன் இவ்வளவு தான், இல்லை ஆண்டவரே என்னுடைய வயசு இவ்வளோ ஆகிட்டு இவ்வளோ தான் செய்ய முடியும். இல்லை, கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து நினைத்துக்கொள். அல்லேலூயா. சங்கீதம் 37:5 இந்த வசனம் ஒரு வாரம் இருக்கா? சுய புத்தியின் மேல என்ன செய்யக்கூடாது? சாஞ்சிடவே கூடாது. நம்மளை எப்படியாவது டைவர்ட் பண்ணிவிடும். அவன்கிட்ட போய் கிதியோன்ட்டு போய் பராக்கிரமசாலியை கர்த்தரோடு கூட இருக்கிறான்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்? முற்புதாக்களுக்கு அப்படி செஞ்சீங்க இப்படி செஞ்சீங்க, இப்போ நீங்கள் போயிட்டீங்க, இப்போ எங்களை கண்டுக்கவே மாட்டீங்க, எங்களை விட்டு விலகி நிற்கிறீங்க. கிதியோன் 6ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யறான்? நியாயாதிபதியில் அவன் பேசுகிறான். ஆண்டு சொன்னார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஒரு மனுஷனை முறியடிக்கிறவளோ மீதியானை முறியடிப்பாய். இந்த வார்த்தையை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டான். ஆண்டவரே என் கோத்திரம் சிறுசு, என் குடும்பம் ரொம்ப சிறுசு, நான் ஏமாத்திரம், இவனும் அப்படி தான் சொன்னான் கிதியோன். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? இந்த வார்த்தை கிடைச்ச மாத்திரத்தில் இப்படி உறுதியாக பிடிச்சிக்கிட்டான். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எந்தெந்த காரியத்துக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்களோ, மோசையை போலையோ கிதியோனை போலையோ, கர்த்தருடைய கற்பனை கர்த்தருடைய வசனம் உங்கள்கிட்ட வந்த மாத்திரத்தில் அதை நீங்கள் கேட்ச் பண்ணிடுங்க, பிடிச்சிருங்க. எந்த வசனம்னாலும் சரி, ஏதாவது ஒரு வசனம் வாழ்க்கையில் தொட்ட மாத்திரத்தில் அந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சிருங்க. உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டு சுயம் உங்களோட மேலிடும். இந்த சுயம் என்பது உங்கள் வழி. உங்கள் வழியை கர்த்தர் நினைச்சிருங்க, ஒப்படைச்சிருங்க. இந்த வழி உங்களை போட்டு நினச்சுன்னா இப்படி டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கும், கர்த்தரை நெருங்கி சேர விடாமல் இருக்கும். கர்த்தருடைய வசனம் வந்த மாத்திரத்தில் அதை உறுதியாக பிடிச்சிட்டிங்க, உங்கள் சுய நினைச்சுன்னா சாம்பலாக போயிடும். அதுக்கடுத்து தேவ நீதியை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க, உங்கள் சுயநீதி உங்களை விட்டு அற்று போகும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்கள். ஆண்டவர் இயேசு ஜெபிக்கும் போது என்ன ஜெபிச்சார்? அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரே ஒரு ஜெபம் 3 தடவை ஜெபிச்சார். என்ன ஜெபிச்சார்? என் சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தப்படி இந்த சரீரம்
என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அதாவது பயங்கரமான ஒரு பாடுகள் வரப்போது, பாடுகளை தாங்கிருக்கிறவரால் முடியாது போல அவர் 100% மனுஷன், 100% தெய்வம். அந்த 100% மனுஷனாக இருக்கும்போது பாடுகளை தாங்க முடியுமா? அதனால அந்த சரீரத்தை என்னை விட்டு நீக்க கூடுமானால் நீக்கி போடும் அப்படி சொல்லிட்டு, ஆயினும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவது 3 முறை ஜெபிக்கிறார். தேவ பிள்ளைகள், உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த எண்ணத்தை நீங்கள் எப்படி நிறைவேற்றினீங்கன்னா, இயேசுநாதர் செஞ்சது போல எனக்கு இதாண்ட விருப்பம், ஆனால் கூட இது ஏன் சித்தம் இல்லை, உங்கள் சித்தம்னா இது நடக்கட்டும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் இந்த பெண் பார்க்குற காரியங்களில் ஏதாவது ஒரு சூஸ் பண்ணுற காரியத்தில் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து மாட்டும். அப்படி நேரத்தில் என் விருப்பத்தின்படி வேண்டவே வேண்டாம், உங்கள் விருப்பம்னா நடத்துங்க. அல்லேலூயா. தேவ சொல்லி இப்படி தான் செப்பி இயேசுநாதரே அவருடைய மாம்சத்தின் இருக்கிற காலத்தில் நான் விரும்புகிறத செஞ்சுருங்க பிதாவின்னு சொல்லலை. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அப்போது சுயம் என்பது எங்கேயும் இருக்கவே விடாது. இதைத்தான் இந்த வழியை தான் ஏங்கிட்ட ஒப்படைன்றாராண்ட. அல்லேலூயா. தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளையிலே அவனுடைய சமூகத்தில் ஏசியா 1ஆவது இடத்துல சில காரியங்களை கடகடன் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் பலி பிரமாணங்கள் சகல காரியங்களையும் ஆண்டவர் அவர் தான் சொன்னார். அப்படி சொன்ன ஆண்டவர் ஏசியா 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும்போது இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் இப்படியாக என் பிரகாரங்களை மிதிக்க வேண்டும் சொன்னது யாருன்னு கேட்குறார். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கோபப்படுறார். இந்த பலியையும் காணிக்கையும் ட்ரெடிஷனாக வச்சுக்கிட்டாங்க, பாரம்பரியம் வச்சுக்கிட்டாங்க. அதாவது ஒருத்தன் பாவம் தெரியாமல் செஞ்சுட்டா அவன் போய் ஒரு ஆடை வாங்கணும் அல்லது ஒரு காளை வாங்கணும், அது மேலே கையை வச்சு நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் சுமத்தி அந்த ஆடை சர்வாங்க தரபடி, அந்த மாடை பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, ஏதாவது ஒரு பலி செலுத்தணும். இவன் என்ன செஞ்சிட்டான், இந்த தப்பு செஞ்சால் இந்த பலி தானே செலுத்தணும். அதனால பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், பலி செலுத்திக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு பாரம்பரியமாக போச்சு, இது ஒரு சடங்காச்சாரமாக போச்சு. நம்ம தப்பு செஞ்சுட்டு தாராளம் மன்னிப்பு கேட்குறது, இது ஒரு சடங்காச்சாரமாக போச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் சந்நிதியில் வரும்போது இந்த பிராரம் இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். செய்கிறது ஊரா சேட்டை, ஆனால் பண்டிகை கொண்டாடுறது, ஆனால் பலி செலுத்துறது. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்குது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, பாவ கரை படிஞ்சிருக்குது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியலின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? பாரம்பரியமாக நீ பழி செலுத்தி பண்டிகை கொண்டாடினா நான் அதில் விருப்பமாக இருக்க மாட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியதுன்னா உங்களை கழுவி சுத்தம் பண்ணுங்க. உங்கள் கிரியின் பொல்லாப்பை என் கழுவி விட்டு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். 17ஆம் வசனத்தில் 1 படியுங்கள், தேடுங்கள், ஆதரியுங்கள், விசாரியுங்கள். இந்த காரியத்தை நீங்க செஞ்சுட்டு நீங்க பலி செலுத்தினா அந்த பலி மேல பிரியமா இருக்கு. ஆனா செய்யறது பூரா என்ன தாறுமாறு. ஆண்டுடைய சமூகத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆமோஸ் காலத்தில் ரொம்ப இதாக இருக்கும். செருப்புக்கு ஒரு ஜோடி செருப்புக்கு கொடுத்துட்டு அடிமையாக்கிடுவாங்க மக்களை. அப்படிலாம் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். ஏழைகளை விலைக்கு வாங்கிறது, செருப்பு கொடுத்து ஏழைகளை விலைக்கு வாங்கிறது, இப்படிலாம் வசனத்தை வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார்.
உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் பெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருதி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். 10ஆம் வசனத்திலையும் கூட போட்டிருக்கு பாருங்க. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமாராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். இந்த 10ஆம் வசனத்திலும் 19ஆம் வசனத்திலும் செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை நாம் புசிக்க முடியும். அல்லேலூயா. எக்காரணம் கொண்டும் தேவனுடைய சமூகத்தில் ஏன் சுயத்தைவே நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தா நான் காரியம் வாய்க்காமலே போயிடுவேன். என் காரியம் வாய்க்கவே செய்யாது. என் வழியை கர்த்தருக்கு ஒப்படைச்சு இங்கே ஏசியாவில் ஆண்டு சொல்கிற காரியம் இந்த 17 வருஷத்தில் நன்மை செய்ய படியுங்க, நியாயத்தை தேடுங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்க, திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் விதவின் வழக்கையும் விசாரிங்க. அப்படி செஞ்சால் நான் என்ன செய்வேனா, வசனம் சொல்லுது, தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிக்கும்படியாக செய்வேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நான் சொல்கிறதுக்கெல்லாம் மனம் போய் செவி கொடுக்கும். உங்கள் சுயத்தை நீங்கள் விட்டுறணும். உங்கள் உலகத்தை நீங்கள் விட்டுறணும். எகிப்தில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டாலும் சரி, அது ஏட்டு சுரக்காதான். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவார். நாம் உலக பிராமண சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வச்சோம்னா அது ஒன்றும் செல்லுபடியாகவே ஆகாது. எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டு சமூகத்தில் சுய வழி, என் வழி அதை ஒப்படைச்சாத்தான். என்னைக்கு இந்த மோசே தன் வழியை எகிப்தில் கற்றுக்கொண்ட ஞானத்தை தன் வழியை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி நான் இனி நீங்கள் சொல்கிறபடி தான் செய்வேன்னு சொல்லி என்னைக்கு முற்பட்டானோ அன்று தொடங்கி பாருங்கள் ஊழியத்தில். அதுக்கடுத்து அவனை எதிர்த்து நிற்கலை யாரும். எது தின்னாலும் அவர்கள் மடிந்து போனார். அல்லேலூயா. ஊழியத்தில் கர்த்தரே அவனை கனம் பண்ணும்படி மகிமைப்படுத்தும்படி 8ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் அவரே சான்று பகர்கிறார். அப்படியாக ஊழியம் இருந்துச்சு. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், நான் அவனோடு கூட முகமுகமாய் பேசுகிறேன், மறைமுகமாக அல்ல, முகமுகமாய் அவனோடு இடைப்படுகிறேன். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சான்று பகிர்படியாக என் வாழ்க்கை மாறிச்சு. நாம் நம் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல முடியாது நடக்கணும்னா இந்த 37ஆம் சங்கீதம் முதல் வார்த்தை, உன் வழியை, என் சுய வழியை, என் சுய காரியத்தை நான் கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சு கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சு நான் நடப்பேன் என்று சொன்னால் என் காரியம் முழுதும் கர்த்தர் வாய்க்கு பண்ண வல்லவராக இருக்கிறார். மோசையின் காரியங்களை வாய்க்கு பண்ணின வல்லவர் என் காரியங்களை வாய்க்கு பண்ண வல்லவராக இருக்கிறார். கண்களை முடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரப்பா, மகிமையின் ராஜாவே, இந்த நாள் கூட மோசையின் காரியங்களை குறித்து நாங்கள் ஆண்டவரே யாத்திராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் என் என்ற வார்த்தையினாலே மோசே தன் சுய வழியை, சுய காரியங்களை வெளிப்படுத்தினபடினால் அவன் தொடங்கின ஊழியம் நின்றுபட்டு போய், அவன் தொடங்கின ஊழியம் தோற்று போய், அவனுடைய ஊழியங்கள் ஒன்றுக்கும் இல்லாமல் போயிற்று. என்றைக்கு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதையெல்லாம் செய்தானோ, தன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தானோ, அன்று தொடங்கி கர்த்தருடைய சமூகத்தில் அவன் வெற்றியாய் வாழ்ந்தான். அவன் காரியங்களெல்லாம் வாய்த்தது. ஊழியத்தில் இன்று வரைக்கும் எல்லாராலும் புகழப்படுகிற பெரிய ஊழியக்காரனாய் இந்த மோசை காணப்பட்டான். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த வசனத்தை கேட்ட நாங்கள் சொல்லுகிற அடிமை எப்போதும் ஆண்டவரே சுயத்துக்கு இடம் கொடாதபடிக்கு எங்கள் வழி நாங்கள் உம்முடைய சோதரை ஒப்பு கொடுத்து நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அதை மாத்திரம் கேட்டு நடக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை சொன்ன அடிமை பலப்படுத்துங்க. கத்தடிக்கிறவங்களை ஆளுகை செய்யட்டும். துதிக்கும் சோத்திரத்துக்கும் பாத்திரம் நல்ல ஆண்டவர். நாங்கள் எந்த விதத்திலாவது சுயத்தின்படி நாங்கள் நடப்போம் என்று சொன்னால் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு கீழ்ப்படி நடக்கத்தக்கதாக, உம்முடைய கட்டளை கை கொள்ளத்தக்கதாக எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண உதவியாயிரும். கர்த்தர்களை நடத்தி செல்லும் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பணியோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இப்போதும் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும்
ஆசிரியத்தை சந்தோஷமானதை நிரப்பி அனுப்பும். வர தடைப்பட்டு போன பிள்ளைகள் வரநாட்டில் கர்த்தருடைய ஆலயத்தில் கூட்டி சேரும். தொடர்ந்து நாள் ஊழியர்கள் ஒவ்வொன்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வாரத்தின் மாதத்தின் வாழ்நாள் முழுவதும் எல்லா காலையும் கர்த்தர் ஆண்டு ஆசிரியராக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென்.